வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு கார சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்ல ஒரு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 போல் சேர்த்துங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதன் கூட ஒரு சின்ன சைஸாக வந்து இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு அதையும் வந்து சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் இஞ்சி. சேர்த்துட்டு இதோட ஒரு 10 போல் பூண்டு பற்களை வந்து தோல்லாம் நீக்கிட்டு அதையும் வந்து இதனோட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதன் கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்களோட மிளகாய் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ, நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற போல் சேர்த்துங்க. இதில் நான் வந்து ஒரு 9 நம்பர் போல் காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இந்த காரம் வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். இதோட ஒரு சின்ன சைஸாக, அதாவது ரொம்பவே குட்டி குட்டியாக வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணியிருந்தேன். அந்த தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த எண்ணெயிலே வந்து தக்காளி நல்லா வெந்து வந்துடணும். அந்தளவுக்கு கலந்த பிறகு ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளும் கொஞ்சம் போல் மல்லி தழைகளையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின அந்த சூட்லேயே இந்த மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வதங்கினா போதும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறையா வந்து சட்னி ரெசிபி போட்டிருக்கேன். சுண்டைக்காய் சட்னி, வாழைப்பூ துவையல், கொள்ளு துவையல் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சட்னி ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதன் கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சுவையான செட்டிநாடு கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.